சென்னையில் நள்ளிரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூடம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் இதமான சூழல் உருவானது. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 101 நபர்களில் 51 பேர் குணமடைந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் உயிரிழந்த 41 பேரின் உடல்கள் உடற்கூறாய்விற்கு பிறகு அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் காயமடைந்த 60 பேருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டார். கரூரில் கடந்த சனிக்கிழமை விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவைக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது அதிகாரிகளின் உத்தரவை மதிக்காதது, அஜாக்கிரதையாக செயல்படுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த மதியழகனை கரூரில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வதந்தி வீடியோக்களை பதிவிட்டதாக 3 கைது செய்யப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பதிவுகளை பதிவிட்டதாக 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த சகாயம், தாவேகாவைச் சேர்ந்த மாங்காடு சிவனேசன், ஆவடியைச் சேர்ந்த சரத்குமார் ஆகியோரை கைது செய்தனர். கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனையுடன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டக்கூடிய வீடியோவில் கனத்த மனநிலையிலும் துயரத்திலும் தான் இன்னும் இருப்பதாக உருக்கமாக தெரிவித்துள்ளார். கரூரில் நடந்தது பெருந்துயரம், கொடுந்துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல. கனத்த மனநிலையிலையும் துயரத்திலும் தான் இன்னும் இருக்க. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் அப்பாவி மக்களும் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். தொடர்பாக உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் விசாரணை ஆணையம் அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என விமர்சித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் யாரும் எந்த அரசியலும் செய்யவில்லை என்ற இபிஎஸ் முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்த கையோடு துணை முதல்வர் உதயநிதி துபாய்க்கு வெக்கேஷன் பறந்து சென்று விட்டதாகவும் விமர்சித்துள்ளார். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல் முருகன் ஆகியோர் நேரில் ஆறுதல் தெரிவித்தனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சனிக்கிழமை நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அங்கு பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் காலணிகள் சிதறி கிடந்ததையும் பார்வையிட்டனர். கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்ய 8 உறுப்பினர்களை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலுக்கான காரணங்களை அறிய இந்த குழுவை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அமைத்துள்ளார். பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையிலான இக்குழுவில் பாஜக எம்பிக்கள் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால், சிவசேனா ஷிண்டே பிரிவு எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே, தெலுங்கு தேசம் கட்சி எம்பி புட்டா மகேஷ்குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேகாவினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த இடத்தில்தான் அனுமதி கொடுப்போம் என்று கடைசி நாளில் காவல்துறை அனுமதி தந்ததாகவும் தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்க கூடாது, இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு.
அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. கரூரில் உயிர் சேதம் ஏற்படும் என்று எச்சரித்தும் விஜய் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் அதனை கேட்கவில்லை என்று காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கரூர் காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதில் மாலை 4:45 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்ததோடு அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பரப்புரை தாமதமானால் கூட்டத்தில் மூச்சுத் திணறல் ஏற்படும் என்று எச்சரித்தும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கேட்கவில்லை என்று நாமக்கல் போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நாமக்கல் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில் அதிக கூட்டம் கூடுவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜயின் வருகையை தாமதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தாவேகா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் நாமக்கல் வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதாகவும் நாமக்கல் காவல் நிலைய போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தாவேகா கிளை செயலாளர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விற்பட்டு ஊராட்சி கிளை செயலாளராக இருந்த ஐயப்பன் கரூர் சம்பவத்தில் விஜயின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களால் கடும் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஐயப்பன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கரூர் அரசு மருத்துவமனையில் அழுத அமைச்சருக்கு ஆஸ்கார் விருது தர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருந்த நிலையில் நாகரிகமற்று கொச்சையாக பேசியிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி தந்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூர் கூட்ட நெரிசலில் இருந்தவர்களில் 9 பேர் பள்ளிக்கு செல்லும் வயதிலும் எதிர்காலத்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதிலும் உள்ள குழந்தைகள் என்று விளக்கம் தந்துள்ளார். மேலும் வளர்த்து ஆளாக்கிவிட்ட சொந்த தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை என்றே கருதுவதாகவும் அன்பில் மகேஷ் பதிவிட்டுள்ளார். திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் அவரை மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் சந்தித்து பேசினார். சி வி சண்முகத்தின் சகோதரர் ராதாகிருஷ்ணனின் மகன் அர்ஜுனின் திருமணம் வரும் அக்டோபர் 23ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. அதை முன்னிட்டு தனது சகோதரர்களுடன் சென்று ராமதாசுக்கு சி வி சண்முகம் அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. இச்சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்ந்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சியடைந்தனர். சென்னையில் தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 85,660 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் மாலையில் சவரனுக்கு மீண்டும் 560 ரூபாய் உயர்ந்து 86,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஒரே நாளில் சவரன் தங்கத்தின் விலை 1040 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. இதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்தது. கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 1,60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு இன்று 885 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதேபோன்று கோயம்பேட்டில் இருந்து 185 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிறப்பு பேருந்துகளின் ஏற்பாடுகளை உறுதி செய்தார்.